கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரம்யா அந்த இளையராஜா வீட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கார்த்தியோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் மேடம், நானும் கார்த்தியும் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கோம். அவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டு அபூர்வம், பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ இவன் வேற அறுவையை போட்டுக்கிட்டு இருக்கானே, அந்த கட்டப்பைக்காக நம்ம என்னென்னத்தெல்லாம் தாங்கிக்கிற வேண்டியிருக்கு. உன் அருவே கேட்கறதுக்காடா நான் இங்கே வந்தேன், அந்த பையன் இருந்தால் எடுத்துகிட்டு போயிடுறேனாடா அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, இப்போ இவனை இங்கேருந்து எப்படியாவது வெளியில் அமுச்சு விடணும், அப்போ தான் இந்த வீட்டில் தேட முடியும். அந்த பை கண்டிப்பாக எங்கேயோ தான் இருக்கும், சின்ன வீடாக தானே இருக்குது, தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா யோசித்துக்கிட்டே, எனக்கு ஒரு திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, வெளியில் போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவை ஒரு வழியாக பேசி வெளியில் அமுச்சு விட்டுட்டு லைட்டாக வந்துட்டு வாசலில் எட்டி பார்க்குறாங்க. அவன் வந்துட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு போனதுமே கதவை வந்துட்டு லைட்டாக சாத்திட்டு உள்ளே வந்துட்டு பரபரன்னு தேடி பார்க்குறாங்க. பையன் இங்கே தான் எங்கேயாவது இருக்கும், டக்குன்னு இந்த பையை எடுத்துகிட்டு ஓடியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. பார்த்தா பை எங்கேயுமே இல்லை. ஏன்னா இளையராஜா தான் காரில் அங்கே அந்த இடத்துல விட்டுட்டு வந்திருப்பார் இல்லையா, தீபா பக்கத்துலலாம் இருக்குது அந்த பையன். என்ன இது பையன் இந்த இடத்துலையுமே காணுமே, இப்போது பையன் வந்துட்டு மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் மாட்டிக்கிடுவோம். இப்போ என்ன பண்ணுறேனே தெரியவே இல்லை. ஐயோ எல்லாம் தொலை எழுத்து அந்த சேகரால் வந்தது, அவனை இப்போ எந்த இடத்துல ஒழிச்சு வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. கரெக்டாக வந்துட்டு இளையராஜா வந்துடுறாங்க. வந்துட்டிங்களா, வாங்க வாங்க அப்படின்னது. என்ன மேடம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு வேலை இருக்குது, நான் அப்புறமா வந்துட்டு இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க. பைய இப்போ கிடைக்கலையே, என்ன பண்ணுறது, கார்த்தி மட்டும் அந்த பையை பார்த்துட்டான்னா அவ்வளோதான், இவன் வேற கார்த்திக்கிட்ட சொல்லிடுவானே, ரெண்டு பேரும் வேற பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கான், எப்படியாவது இந்த பையை வந்துட்டு எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசித்துட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் காரில் போய்கிட்டு இருக்காங்களே, போய் வந்துட்டு வீட்டில் இறங்கிடுறாங்க. கடைசி வரைக்கும் தீபா காலுக்கு பக்கத்தில் இருந்த அந்த கட்டப்பையை வந்துட்டு பார்க்கவே இல்லை, அது அப்படியே காருக்குள்ளே இருக்குது. எல்லோரும் இறங்கி வந்துட்டு வீட்டை ரெடி பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் தீபா நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகி வீட்டுக்கு வந்துட்டு பூஜையெல்லாம் பண்ணி அந்த சாம்பிராணி போக காமிச்சிட்ருக்காங்க. சாமிக்கெல்லாம் காட்டிட்டு, இந்த வீட்டில் வந்துட்டு புதுசாக நாங்கள் வந்திருக்கோம், இனிமேல் எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு வேண்டிக்கிட்டு வெளியில் மீனாட்சி தீபா எல்லோரும் சேர்ந்து அழகாக பெரிய கோலெல்லாம் போடுறாங்க. ஏன்னா இன்றைக்கி அபிராமி வந்துட்டு வீட்டுக்கு வர போகிறாங்க இல்லையா, அத்தை இந்த கோலத்தை பார்த்து ஷாக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு மீனாட்சி ஆனந்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க. சாமி முன்னாடி போய் நின்றுட்டுருக்காங்க. இந்த தாலியை வந்துட்டு நான் எப்படியோ கலட்டி எரியிற நிலைமைக்கு வந்துட்டு நம்ம ஆளாயிட்டோம், ஆனால் இனிமேல் அப்படிலாம் நடக்கக்கூடாது, உங்கள் கையால் இந்த சாமி முன்னாடி என் கழுத்தில் இந்த தாலியை வந்துட்டு போட்டு விடுங்க, இனிமேல் நம்ம எப்போவுமே ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனந்த் வந்துட்டு அது மாதிரியே தாலியை வந்துட்டு போட போகிறாங்க. இதை பார்த்தது தீபா, ஆஹா இங்கே வேற ஒரு ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அழகாத்தான் இருக்குது, ஆனால் அந்த ஹவாய் நாட்டு கட்டப்புழு எப்படியாவது ஊடால வந்து ரம்யா என்னத்தையாவது ஒரு குளறுபடி பண்ணிடுது. அதில் வேற புதுசாக இப்போ அபிராமிக்கு ஒரு சின்ன நோய் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சந்தோஷமாக தான் வச்சுருக்கணும், அவங்க என்ன கேட்டாலும் நிறைவேற்றி கொடுங்க, அதிர்ச்சியான விஷயத்தெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ரம்யா பயன்படுத்தி கார்த்தியை அடைகிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி அது வந்துட்டு அபிராமிக்கு ஒத்து போகிற மாதிரி வந்துருமோ, ஒருவேளை கார்த்தியை வந்துட்டு கட்டாயப்படுத்தி ஒரு மேரேஜ் டாக்கில் வந்துருமோ அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிக்க தோணுது. ஏன்னா டாக்டர் வந்துட்டு அதை மீன் பண்ணி சொல்லுவாங்க, அவங்க எது கேட்டாலும் அதை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் ட்ராக் வந்துட்டா போதுண்டா சாமி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வழக்கம் போல் வந்துட்டு அப்படியே புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடியுது. இனிமேல் வர்ற சீனில் ரம்யா அந்த கட்டப்பையை தேடுறது, கடைசியில் பார்த்தா யாருமே பார்க்காம ரம்யா அலையக்கா அந்த கட்டப்பையை தூக்குற மாதிரிலாம் சீன் கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. சரி வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் கார்த்தி வந்துட்டு கட்டப்பை பார்த்தா முழுசாக தெரிஞ்சிருமே, சீன் எப்படி ஒரு டக்குன்னு முடிச்சிருவாரா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் ரம்யாவுக்கும் கார்த்திக்கும் சீன் வைக்கிறத விட தீபாவுக்கும் கார்த்திக்கு சீன் வைங்களையா, அதைத்தானே பார்க்க சந்தோஷமாக இருக்கும், அதை விட்டுட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கே வச்சுக்கிட்டு இருக்கீங்களே எப்போ பார்த்தாலும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க.